இங்க பாரு. அவனி பேய் தானே? ஆமா, நான் தான் பேய். பேய் சரி, இங்க நோண்டிட்டு இருக்கற? இது என்னோட வீடுதான். நான் இங்கதான் செத்தேன். இங்கதான் தூக்குல தொங்குனேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த வீட்ல தூக்கு போட்டு தொங்குவ? பாரு, இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒரு பட்ட கஷ்டம் இருக்குதே. யாரு கஷ்டப்பட்டா? அவன் இந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கறான்ல, இந்த வீடை விக்கிறதுக்குள்ள படாத வாடப்பட்டு பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராக்கும். வாடகைக்கு வந்தமா, வாடகை கொடுத்தமா, ஒழுங்கமா இருந்தமான்னு இல்லாம தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கற. அறிவு இருக்குதா உனக்கு? ஒரு பேயின் கூட பார்க்காம இப்படி அடிக்கிற? பேயாவது ஒண்ணாவது எனக்கு நியாயம் தான் முக்கியமாக்கும். வீட்டுக்கு யாராவது கொடுத்துன வந்தா வீட்டுக்குள்ள ஆணி அடிக்க கூடாது, தேவையில்லாம் தண்ணி செலவு பண்ண கூடாது, வீட்டுக்கு சொந்தக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. தூக்குல தொங்க கூடாதுன்னு யார் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பாரு, சொல்லி இருந்தா நீ தூக்குல தொங்கிருப்பியா? உங்களை எல்லாம் அடிச்சு வளர்த்துறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவியா? சரி, சாகறதா சாகுற, எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாக வேண்டியதானே, இல்ல சாப்பாட்டுல எதையாவது கலந்து சாப்பிட வேண்டியதானே. அதெல்லாம் ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்குறது. ஃபேன் கீழே விழுந்தா வீடு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, இப்போ இந்த வீட்டுக்கு நீங்க தான் ஓனரா? நான் எங்க ஓனரு? நானும் உன்ன மாதிரி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஆனா பாரு, நீ ஃபேன்ல தூக்கு மாட்டினதுனால அந்த ஆள் ஃபேனே போடக்கூடாது என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். சரி சரி, நான் போறேன். உன்னால ஏய், இங்க பாரு. அவனி பேய் தானே? ஆமா, நான் தான் பேய். பேய் சரி, இங்க நோண்டிட்டு இருக்கற? இது என்னோட